ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புடிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல கதை. இந்த கதையை முழுசாக பாருங்கள். முழுசாக கேட்டுட்டு கடைசியில் என்ன சொல்கிறேன்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா? ஒரு ஏழை தொழிலாளி, ஏழை குழந்தை இருக்காங்க இல்லையா? ஏழை குழந்தை குழந்தை தொழிலாளர்களாக எப்படி மாறுறாங்க, அவன் மாறினது அவங்க குடும்பம் எப்படி ஆக்கிச்சு, அவனுடைய படிப்புனால் அவன் எப்படி டாக்டர் ஆனாங்கிறது தான் இந்த கதை. அதனால் இந்த கதையை முழுசாக கேளுங்க. ஒரு சிறிய கிராமத்தில் ரஃபீக் என்ற 10 வயது சிறுவன் வாழ்ந்து வந்தான். ரஃபீக் மிகவும் புத்திசாலி, அன்பான மனம் கொண்டவன். அவனுக்கு பள்ளிக்கு போவது மிகவும் பிடிக்கும். ஆசிரியர்கள் அனைவரும் அவனை மிகவும் பாராட்டுவார்கள். ஆனால் ரஃபீக்கின் குடும்ப வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவன் அப்பா ஒரு தினக்கூலி தொழிலாளி. சில நாட்கள் வேலை கிடைக்கும், சில நாட்கள் வேலை கிடைக்காது. அவன் அம்மா வீடுகளில் வேலை செய்து குடும்பத்தை நடத்த உதவுவாள். ரஃபீக் மிகவும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. நான் மருத்துவராக வேண்டும் என்பதே அவன் கனவு. ஒரு நாள் பள்ளியில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தான் ரஃபீக். அவன் தன் கனவை நண்பர்களிடம் கூறினான். அப்போது அங்கே இருந்த ஒரு பணக்கார சிறுவன் சிரித்துக்கொண்டு சொன்னான், நானே ஒரு கோடீஸ்வரனின் மகன். என்னால் கூட மருத்துவம் படிக்க முடியுமா என்று தெரியவில்லை. நீயோ பரம ஏழை. உன்னால் எப்படி மருத்துவராக முடியும்? அவன் நக்கலாக சிரித்தான். அதை கேட்ட ரஃபீக்கின் மனம் சற்று உடைந்தது. ஆனால் அவன் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. அவன் அமைதியாக சொன்னான், நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவன் மெதுவாக அந்த வார்த்தைகளை கூறினான், கனவு காணுங்கள். ஆனால் கனவு என்பது நீங்கள் தூங்கும்போது காண்பது அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் உண்மையான கனவு. அந்த பணக்கார பையன் மீண்டும் சிரித்துக்கொண்டு அங்கிருந்து போய்விட்டான். ரஃபீக் தன்னைத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டான். அவன் சிரிக்கட்டும். நான் இன்னும் அதிகமாக படித்து என் கனவை நிச்சயம் நிறைவேற்றுவேன். அவன் வீட்டுக்கு திரும்பினான். சற்று நேரம் அவன் யோசித்தான். அவன் சொல்வதும் சற்று உண்மைதான். நம்ம குடும்பத்தில் அடுத்த வேலைக்கே சாப்பாடு கிடைக்க கஷ்டம். ஆனாலும் கலாம் ஐயா சொன்னதை மந்திரமாக நினைத்து நான் முயற்சி செய்ய வேண்டும். அந்த நாளிலிருந்து ரஃபீக் இன்னும் அதிகமாக உழைத்து படிக்க ஆரம்பித்தான். அவன் படிப்பில் மிகவும் சிறந்து விளங்கினான். அனைத்து ஆசிரியர்களும் அவனை பாராட்டினர். பல நற்சான்றிதழ்களும் பெற்றான். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் நடந்தது. ஒரு நாள் ரஃபீக்கின் அப்பா வேலை செய்யும் இடத்தில் விபத்து நடந்தது. அந்த விபத்தில் அவருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டது. அதன் பிறகு அவர் வேலைக்கு போக முடியவில்லை. அந்த நாளிலிருந்து குடும்பத்தின் நிலை இன்னும் மோசமாகிவிட்டது. வீட்டில் சாப்பாடு கூட போதாமல் இருந்தது. ஒரு மாலை ரஃபீக் பள்ளியில் இருந்து வீட்டுக்கு வந்தான். அவன் அம்மா கவலையுடன் அமர்ந்திருந்தாள். அம்மா, என்னாச்சு என்று ரஃபீக் கேட்டான். அம்மா மெதுவாக சொன்னாள், ரஃபீக், வீட்டில் பணம் இல்லை. அப்பாவுக்கு மருந்து வாங்கணும். நாளைக்கு சாப்பாடு வாங்க என்ன செய்வதென்றே தெரியவில்லையோ. அம்மாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அதை பார்த்த ரஃபீக்கின் மனசு உடைந்தது. அந்த இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. நான் வேலைக்கு போனால் என்ன? வீட்டுக்கு உதவலாம். அடுத்த நாள் காலை ரஃபீக் பள்ளிக்கு போகவில்லை. அவன் நகரத்தில் உள்ள ஒரு டீ கடைக்கு போனான். அண்ணா, எனக்கு வேலை வேணும் என்று அவன் கேட்டான். டீக்கடை உரிமையாளர் முதலில் ஆச்சரியப்பட்டார். நீ இன்னும் குழந்தைதானே? பள்ளிக்கு போகும் வயதில் ஏன் வேலை தேடுகிறாய் என்று கேட்டார். ரஃபீக் தனது குடும்ப கஷ்டத்தை முழுவதும் கூறினான். அதை கேட்ட கடைக்காரரின் மனம் உருகியது. சரி, பாத்திரம் கழுவி உதவி செய்தால் உனக்கு கொஞ்சம் சம்பளம் தருகிறேன் என்றார். அந்த நாளிலிருந்து ரஃபீக் பள்ளிக்கு போகாமல் டீ கடையில் வேலை செய்ய ஆரம்பித்தான். காலை முதல் மாலை வரை பாத்திரம் கழுவுவான், டீ கொடுப்பான், கடையை சுத்தம் செய்வான். அவனுடைய கைகள் சின்னதுதான். ஆனால் அவன் பெரியவர்களைப் போல வேலை செய்தான். சில நாட்கள் கழித்து அந்த வழியாக வந்த ரஃபீக்கின் ஆசிரியர் அவனை கவனித்தார். ரஃபீக், நீ இங்கே என்ன செய்கிறாய்? ஏன் பள்ளிக்கு வரவில்லை என்று கேட்டார். அப்போது ரஃபீக் தனது குடும்பத்தின் எல்லா பிரச்சனைகளையும் சொன்னான். அதை கேட்ட ஆசிரியர் மிகவும் வருந்தினார். அவர் ரஃபீக்கின் வீட்டிற்கு சென்றார். அங்கு ரஃபீக்கின் அம்மாவும் அழுதபடி எல்லாவற்றையும் கூறினாள்.
அதைக் கேட்ட ஆசிரியரின் கண்களில் கண்ணீர் வந்தது. அடுத்த நாள் அவர் டீக்கடைக்கு சென்றார். அவர் கடைக்காரரிடம் சொன்னார், இந்த பையன் குழந்தைகளின் இடம் வேலை செய்யும் இடம் இல்லை. படிக்கும் பள்ளிக்கூடம்தான். அவர் மேலும் கூறினார், குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு வைப்பது சட்டத்திற்கு எதிரானது. அப்போது டீக்கடை உரிமையாளர் சொன்னார், அவனுடைய குடும்ப கஷ்டத்தை கேட்டதால்தான் வேலை கொடுத்தேன். இனிமேல் இப்படிப்பட்ட தவறு செய்ய மாட்டேன். அவர் ரஃபிக்கிடம் கொஞ்சம் பணமும் உணவும் கொடுத்து சொன்னார், நீ நல்லா படிச்சு பெரியவனாகணும். அதன் பிறகு ஆசிரியர் ரஃபிக்கிடம் கூறினார், நீ படிக்க வேண்டும். நீ பெரியவனாக வேண்டும். உன் குடும்பத்தையும் உயர்த்த வேண்டும். அடுத்த நாள் ஆசிரியர் கிராம மக்களை கூட்டினார். ரஃபிக்கின் குடும்ப நிலையை எல்லோருக்கும் விளக்கினார். அந்த கிராமத்தில் நல்ல மனம் கொண்ட மக்கள் இருந்தார்கள். யாரோ ஒருவர் சொன்னார், நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த குடும்பத்துக்கு உதவலாம். ஒருவர் மருந்து வாங்கித் தந்தார். ஒருவர் உணவுப் பொருட்கள் கொடுத்தார். மற்றொருவர் ரஃபிக்கின் அப்பாவுக்கு லேசான வேலை ஏற்பாடு செய்தார். சில நாட்களில் குடும்பத்தின் நிலை சற்று சீரானது. ஆசிரியர் ரஃபிக்கை மீண்டும் பள்ளிக்கு அழைத்தார். இப்போ நீ படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். ரஃபிக் மிகவும் மகிழ்ந்தான். அவன் மீண்டும் பள்ளிக்கு சென்று படிக்க ஆரம்பித்தான். அவன் மனதில் இன்னும் அந்த ஒரே கனவு இருந்தது, நான் பெரியவனாகி ஏழை குழந்தைகளுக்கு உதவ வேண்டும். ஆண்டுகள் கழிந்தது. ரஃபிக் மிகவும் நன்றாக படித்து மருத்துவரானான். அவன் தனது கிராமத்திலேயே ஒரு சிறிய மருத்துவமனை திறந்தான். அங்கே ஏழை மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளித்தான். ஒரு நாள் அவன் தனது பழைய ஆசிரியரை சந்தித்தான். சார், நீங்கள் அப்போது எனக்கு உதவவில்லை என்றால் இன்று நான் இங்கே மருத்துவ சேவை செஞ்சிருக்க முடியாது என்றான். ஆசிரியர் சிரித்தார். நான் மட்டும் இல்லை ரஃபிக், இந்த கிராமம் முழுவதும் உனக்கு உதவியது. ரஃபிக் சொன்னான், அதனால்தான் நான் இப்போது மற்ற குழந்தைகளுக்கும் உதவ வேண்டும். அவன் ஒரு சிறிய அறக்கட்டளை தொடங்கினான். அதன் மூலம் ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல உதவி செய்தான். அவன் எப்போதும் ஒரு விஷயத்தை சொல்லுவான், குழந்தைகளின் கைகள் வேலை செய்ய அல்ல, கனவுகளை கட்டிக்கொள்ளதான். கதையின் நீதி, மோரல், குடும்ப கஷ்டம் காரணமாக குழந்தைகள் தொழிலாளர்களாக மாறுகிறார்கள். ஆனால் சமூகமும் நல்ல மனம் கொண்டவர்களும் உதவினால் அந்த குழந்தைகள் கல்வி மூலம் வாழ்க்கையில் உயர முடியும். சரி குழந்தைகளா, அந்த கிராமத்தில் நல்ல உள்ளம் கொண்டவர்களினால் ரபிக்குடைய வாழ்க்கை பிரகாசமானது. அதுபோல நீங்களும் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் எனில் மறக்காமல் இந்த அனானா கிட்ஸ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்க சொந்த பந்தங்களுக்கு ஷேர் செய்யுங்க. ப்ளீஸ். ஓகே, மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். பாய் பாய். Subscribe to my channel.